ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. நல்லவரே நாங்களுமே துதிக்கிறோம். வல்லவரே நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையில கூட ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க கொடுத்த கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு கோடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த வேளையில கூட ஆண்டவரே இந்த ஹோலிகிராஸ் ஃபெலோஷிப் பிரேயர் மீட்டிங்ல தகப்பனே இந்த ஆராதனை வேலையை உங்க கடத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க கத்தாவே ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. தகப்பனே, அநாதி தேவனே எங்கள் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் எங்களுடைய ஆதாரம் ராஜா. தகப்பனே, இதோ இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்ளணும் என்று சொன்ன அன்பு தகப்பனே, இந்த வெள்ள கூட ஆண்டவரே உண்மை நோக்கி பார்க்கிற ராஜா. எங்களுடைய தகப்பனை முகங்கள் வெட்கப்படாதபடிக்கு கர்த்தர் நீங்க எவ்வளவு தயவு பாராட்டி இருக்கிறீங்க, எவ்வளவு அன்பு பாராட்டி இருக்கிறீங்க. உங்களுடைய அன்புக்காக, உங்களுடைய பாசத்துக்காக, உங்களுடைய நேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு கூட நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம், உண்மை வாழ்த்துகிறோம், உண்மை போற்றுகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், மையப்படுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வழிகாட்டுதலும் பேரில எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்க நடத்தி கொண்டிருக்கிறீங்க. உங்களுடைய துணை எங்களுக்கு வேண்டுமா தகப்பனே? உங்களுடைய தகப்பனே சோதரம் ஆண்டவரே, உங்களுடைய துணை இல்லாமல் எங்களால ஒன்றும் செய்ய முடியாது ராஜா. உங்களுடைய தகப்பனே வழிநடத்துதல் இல்லாமல் எங்களால ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேளையில கூட எங்களை தாழ்த்துகிறோம். நீங்க ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோமே ஆண்டவரே. இதோ நீங்க சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் ஆண்டவரே. தகப்பனே சோத்திரம் ஆண்டவரே. இதோ தகப்பனே, உங்களுடைய கரங்களுக்குள்ளாக எங்களை பொறித்து வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம், நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த வேளையில கொண்ட ஆண்டவரை நாங்களுமே துதித்து ஆராதித்து பாட வந்திருக்கிற ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்துக்கு நேராக கொண்டு வருகிற ராஜா. இதோ தகப்பனை வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் ஒரு வசனத்தை கூட நாம் தியானிக்கலாம். வெளிப்படுத்தல் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அடுத்து இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கிறேன். 8வது வசனம். அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்று அவ்வாறு சிறகு உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளேயும் கண்களால் நிறைந்தவைகளுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. பிரியமானவர்களே, இந்த நேரத்துல கூட சிங்காசனத்துல வீற்றிருக்கிறோம் நம்மளுடைய பரிசுத்தராகிய கர்த்தரை நம்மை தொழுது கொள்ளவும் ஆராதிக்கவும் வந்திருக்கிறோம். ராஜாதி ராஜாவை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஒருவரும் கூட சும்மா இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் கண்களை மூடி கர்த்தரை ஆராதித்து துதித்து பாடுவோமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. இந்த வெள்ள கூட இன்னும் ஒரு 2 வசனங்களை நம்ம தியானிக்கலாம். வெளிப்படுத்தல் அதிகாரம் 1வது அதிகாரம் 14, 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இது இந்த பாடலோடு தொடர்புடைய வசனம், அதனால நான் வாசிக்கிறேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண்மையும் பஞ்சையும் போல உறைந்த மலையை போலவும் வெண்மையா இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல இருந்தது. அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல இருந்தது. இந்த வசனத்துல கூட கர்த்தருடைய கண்களை பற்றியும் அவருடைய பாதங்களை பற்றியும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த வசனத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம்னா அக்னி ஜுவாலை போன்ற கண்களையா. அந்த கண்களை நம்மளால எதிர்கொண்டு பார்க்கவே முடியாது. நம்ம சூரியனை எப்படி பார்க்க முடியாதோ அதே போல அதற்கும் மேலாக பல கோடி சூரியன்களை ஒன்னா வச்சா எப்படி நம்மளுடைய கண்களை பார்க்க முடியாது. அப்பேற்பட்ட கண்களை அக்னி ஜுவாலையை உடைய அவருடைய கண்கள். அந்த கண்களை பார்க்க நமக்கு
எத்தனை கண்கள் இருந்தால் நம்மளுடைய மனிதனுடைய கண்களால அவரை பார்க்க முடியாது. அப்ப எப்படி நம்ம அவரை துதிக்கிறது, எப்படி நம்ம பாக்குறதுன்னா, அவருடைய சமூகத்துக்கு நம்ம ஆராதனை தூபத்தை போல நம்ம ஏறெடுக்கும் பொழுது அவரை நம்ம முகமுகமாய் நம்ம பார்க்க முடியும். பிரியமானவர்களே, நம்ம பாடுவோமா? ஆதியும் அந்தமும் மாணவரே, ஆல்பாவும் மேகாவும் மாணவரே, ஆதியும் அந்தமும் மாணவரே, ஆல்பாவும் மேகாவும் மாணவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்கல பாதங்களை உடையவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே. ஆமென். ஆண்டவரே, நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ராஜா, உண்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தரும் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரும் நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியுமா இருக்கிறவரே, ஆதியும் அந்தவும் ஆனவரே, ஆல்பா ஒமேகாவும் ஆனவரே, அக்னி ஜுவாலை போன்ற கண்களை உடையவரே, வெண்கல பாதங்களை உடையவரே, உண்மையே நோக்கி நாங்கள் வாழ்த்துகிறோம், உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை துதிக்கிற ராஜா, உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை போற்றுவதற்கும் உண்மை துதிப்பதற்கும் மாத்திரமே நீர் எங்களை உருவாக்கி படைத்திருக்கிறீர். இந்த உலகத்தில் எங்களை வாழ வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு கோடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நன்றி 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 செலுத்துகிறோம் ஆண்டவரை. இந்த வேளையில கூட ஆண்டவரை நாங்க உம்முடைய யோசனைக்குள்ளாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க தாமே ராஜா யோசனையிலே பெரியவராய் இருக்கிறீங்க தகப்பனே, செயல்களிலே வல்லவராய் இருக்கிறீங்க. பிரியமானவர்களே, நம்முடைய யோசனைகள் விருதாவாய் போய்விடும். மனிதர்களுடைய யோசனைகள் ஒரு நாளும் செல்லாது. ஒரு நாளும் அது ஒரு நேரத்துல ஒரு நேரம் அது வெற்றியை கொடுக்கலாம். ஆனால் கர்த்தருடைய யோசனைகள் எப்படிப்பட்டவை தெரியுமா? அவை பெரியவைகள். யோசனையில் பெரியவர் அவர். அவர் யோசிக்கிற யோசனைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தோம். ஆனால் நம்முடைய யோசனைகளை நம்ம விட்டுவிட வேண்டும். அது சாதாரண காரியமே இல்லை. நம்ம பல நேரங்களில பல காரியங்களுக்காக யோசித்து கொண்டே இருக்கிறோம். இது இப்படி நடக்குமா, அது அப்படி நடக்குமா, என் வியாதி சரியாயிடுமா, என் நோயிலிருந்து எனக்கு விடுதலை கிடைத்து விடுமா, இந்த போராட்டமான இந்த பிரச்சனையிலிருந்து எனக்கு யார் உதவி செய்வது என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். எரேமியா 32வது அதிகாரம் 19வது வசனத்தை உங்களுக்கென்று நான் வாசிக்கிறேன். எரேமியா 32வது அதிகாரம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாயிருக்கிறது. பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, அவருடைய யோசனைக்கு முன்பதாக நம்முடைய யோசனைகள்லாம் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். அவரே யோசனையிலே பெரியவரும் செயல்களிலே வல்லவருமாயிருக்கிறார். அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி அவருடைய கண்கள் மனுபுத்திரர் மேலே நோக்கமா இருக்கிறதா. நம்ம என்ன செய்யறோம், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்ன யோசிக்கிறோம்னு சொல்லி நம்ம மேலேயே உத்து 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 பார்த்து கொண்டே இருக்கிறாராம். எப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். இந்த அண்ட சராசரத்தை உருவாக்கின தேவன் நம்ம நோக்கமா இருக்கிறதுன்னு சாதாரண காரியமே இல்லை. அப்படிப்பட்ட தெய்வமான கர்த்தருக்கு நாம் என்னத்தை செலுத்துவோம்? அந்த தேவனை நம்ம உயர்த்தி பாடுவோமா, ஆராதிப்போமா? இந்த வேலையில உங்களுடைய இருதயத்தை எல்லாம் அவர் மேல வைத்து விடுங்க. உங்க யோசனைகள்லாம் அவர் மேல வச்சிருங்க. ஏசப்பா, என்னுடைய யோசனைகள் எல்லாம் ஒன்றுமில்ல ஆண்டவரை, நான் பல காரியங்களை யோசிக்கலாம் ஆண்டவரை, ஆனா உங்க யோசனைக்கு என்னை நான் விட்டு கொடுக்கிறேன் என்று சொல்லி பெரியவரான அவருடைய யோசனைக்கு உங்களை விட்டு கொடுங்க. இந்த நேரத்துல அதையே சிந்தனையோடு கூட இந்த பாடலை பாடலாம். யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே
வல்லவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா ஓசானா ஓசானா. சிலுவையினால் மீட்டவரே ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே ஆராதனை ஆராதனை. ஓசானா உன்னத தேவனே, ஓசானா 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 ஓசானா. தகப்பனே, இந்த வேளையில கூட எங்களை தாழ்த்துகிற ராஜா, உம்முடைய யோசனைக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இது நாள் வரைக்கும் ஆண்டவரே எங்களுடைய சுய யோசனைகளை நாங்கள் சார்ந்திருந்தோம், எங்களுடைய சுய விருப்பத்தின்படி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். இந்த வேளையில கூட ஆண்டவரே, யோசனைகளை பெரியவரா இருக்கிறீங்க ஆண்டவரே, செயல்களில வல்லவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. தகப்பனே, இந்த வேளையில எங்களை விட்டு கொடுக்கிறோம். கண்மணி போல எங்களை காத்து, கழுகு போல எங்களை சுமந்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறீங்க எசப்பா. உங்க கோடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நன்றி 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 தகப்பனே. இந்த வேளையில கூட ஆண்டவரே, இன்னும் ஒரு விசை கூட கத்தாவே, எங்கள் பாவங்கள் குற்றம் குறைகள் எல்லாவற்றையும் மன்னித்து உம்முடைய தயவு பெருத்த சித்தத்தின்படியே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் கூட எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம், எத்தனையோ இழப்புகளை நாங்கள் சந்தித்திருக்கலாம், எத்தனையோ வியாதிகளின் படுக்கையில நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எங்களுடைய தகப்பனை எதிர்காலத்தை குறித்த பயம் எங்களுக்குள்ளாக இருக்கலாம். கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவும் எங்கள் மீட்பெருமாகிய உண்மையை நோக்கி நாங்கள் பார்த்தால் எங்களுக்கு இருக்கிற பயமெல்லாம் போய்விடும் ராஜா. நாங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு நேராக எங்களுடைய பயங்களை, எங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் வைக்கிறோம் ஆண்டவரை. கர்த்தர் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நீங்க எல்லா யோசனைகளையும் வகையறுத்து வைத்திருக்கிறீங்க ஆண்டவர். இருதயத்தின் சிந்தனைகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறவர் என்று நாங்கள் விதத்துல வாசிக்கிறோமே ஆண்டவர். உங்களுடைய வார்த்தையில நாங்கள் கீழ்ப்படிந்து, உங்களுடைய கட்டளைகளுக்கும் உங்களுடைய கற்பனைகளுக்கும் நாங்கள் கீழ்ப்படிந்திருக்கிற எங்களுடைய பிள்ளைகளை, உங்களுடைய பிள்ளைகளை எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே, எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உண்மை விட்டு விலகி போய்விடவே கூடாது ராஜா. வேற எந்த காரியத்துக்கும் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து விடவே கூடாது ஆண்டவரை. நீங்கள் எங்களை படைத்து எங்களை உருவாக்கி எங்களை மீட்டு எடுத்திருக்கிறீங்க ஏசப்பா. எங்களை முன்குறித்திருக்கிறீங்க ஆண்டவரை. தகப்பனே, உம்முடைய சேவையை செய்யவும், உம்முடைய பணியை ஆற்றுவோம் எங்களை முன்குறித்து வைத்திருக்கிறீங்க ஆண்டவரை. அதை நாங்கள் மறந்து போயிருந்தால் ஒரு விஷயம் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். உம்முடைய சமூகத்துக்கு நேராக எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய தனிச்சபத்துல உண்மை தேடாமலும் நாங்கள் வேதத்தை வாசிக்காமலும் இருந்த தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம், மனம் வருந்துகிறோம் சுவாமி. ஒரு விஷயங்களை மன்னிங்க. இந்த வேளையில கூட ஆண்டவரை எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இந்த ஆராதனை வேளையில எங்களை தகப்பனே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து எங்கள் முழு சரீரத்தையும், முழு இருதயத்தோடு, முழு சரீரத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு உண்மை அன்பு கூறுகிறார் அச்சா. எங்களை அர்ப்பணிக்கிறார் அச்சா. தோ தகப்பனை எல்லாவற்றையும் செய்ய வல்ல தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரை. அனைத்தையும் செய்து முடித்து எல்லாவற்றையும் தகப்பனே சிங்காசனத்துல வீச்சிருக்கிறீங்க ராஜா. நீங்க வெற்றி சிறந்திருக்கிறீங்க ஆண்டவரை. சிலுவிலை மீட்டெடுத்தவரே தகப்பனே, உம்முடைய யோசனைகளுக்கு முன்பாக எங்களுடைய யோசனைகள் விருதா ராஜா. தகப்பனே, நீர் முடிவெடுத்தால் யாராலும் மாற்ற முடியாது ஆண்டவரே. தகப்பனே, எங்களுக்கென்று முன்குறித்து வைத்ததை நீங்க முடிவு எடுத்து அதை செயல்படுத்த வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் புரிந்து கொண்டு எங்கள் வாழ்க்கையில ஓட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் எங்களை நினைப்பதற்கும், நீங்கள் எங்களை விசாரிப்பதற்கும் நாங்கள் எம்மாத்திர ராஜா. இதோ நாங்கள் மண்ணு ராஜா, ஒரு மண் உருவாக்கி வைத்திருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ராஜா, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கோடா கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 தகப்பனே.
அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம், ஐயா உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு, காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், காலைதோறும் கண்ணோக்கி பார்க்கிறீர், நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறீர். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம், ஐயா உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே, நீ நினைத்தது ஒரு நாளும் தடைபடாதையா. ஆமென் ஆண்டவரை, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிற ராஜா. இந்நேரம் வரைக்கும் எங்களோடு கூட இருந்தீங்க ஆண்டவரை. தகப்பனே, சிங்காசனத்துல வீற்றிருக்கிற எங்கள் பரிசுத்தரே, தகப்பனே, உம்முடைய யோசனைகளுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து, உம்முடைய யோசனைகளில தகப்பனே நாங்கள் மகிழ்கிற பிள்ளைகளை எங்களை மாற்றுங்க. உம்முடைய சித்தப்படி எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரை. எங்களுடைய யோசனைகள் விருதாவே போகும் ஆண்டவரை. உம்முடைய யோசனைகள் எப்பொழுதும் அது நிலைத்து நிற்கிறாச்சா. அதை புரிந்து கொண்ட பிள்ளைகளாய், அதை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றுங்க ஆண்டவரை. தகப்பனே, அனைத்தையும் செய்து முடித்து ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறவர் நீரா இருக்கிறீங்க ஆண்டவரை. செயல்களில வல்லவர் நீரா இருக்கிறீங்க ஆண்டவரை. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க ராஜா. இந்த உலகத்துல இருக்கிறவர்களை காட்டிலும் உன்னதத்தில் இருக்கிற எங்கள் தேவன் நீங்க பரிசுத்தர் ஆண்டவரை. பரிசுத்தராகிய கர்த்தரை நாங்கள் பரிசுத்த உள்ளத்தோடு தொழுது கொள்ளவும், பரிசுத்தமாய் வாழவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களிடத்துல இருக்கிற அழுக்கு கரைகள் திரைகள் எல்லாவற்றையும் தகப்பனே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினாலே கழுவி விட்டீங்க ஆண்டவரே. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உமக்கு கோடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் கூட எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய சமூகத்துக்கு நேராக எங்களை ஒப்புக் கொடுக்கிற ராஜா. இந்த ஆராதனையிலே நீங்க மையப்பட்டீங்க என்று விசுவாசிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசனத்தினாலே எங்கள் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் மூடிவிட்டீங்க ஆண்டவரே. இந்த நேரத்துல உம்முடைய அன்பின் அபிஷேகம் எங்கள் பிள்ளைகள் மேல இறங்கினதற்காக உமக்கு கோடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். மீட்பெரும் சகாயருமா இருக்கிற எங்கள் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளுங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நீதி இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிமையான மாலை வேளையில் நாம் ஒரு அருமையான வாக்குத்தத்த வசனத்தை குறித்து தியானிக்க போகிறோம். Delight yourself in the Lord. இறை வார்த்தை மன மகிழ்ச்சியை குறித்து என்ன சொல்லுகிறது? நீதிமொழிகள் அழகாக சொல்லுகிறார். சாலமோன் சொல்லுகிறார், மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம், இட்ஸ் a good medicine. முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணுமாம். அப்பொழுது நாம் மன மகிழ்ச்சியா இருப்பது நம் உடலுக்கெல்லாம் மருந்தாக அமையும். எப்படி மன மகிழ்ச்சியா இருப்பது? இன்றைய உலகத்தார் மன மகிழ்ச்சிக்கென்று பல காரியங்களை அவர்கள் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். சினிமா, டிவி சீரியல்ஸ், நிகழ்ச்சிகள், யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், இன்னும் பல பல இன்டர்நெட் காரியங்கள் அவர்கள் மன மகிழ்ச்சிக்காக தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். அதெல்லாம் உண்மையான மன மகிழ்ச்சியா அமையுமா? உடலுக்கெல்லாம் மருந்தாக அமையுமா? விவிலியம் நமக்கு என்ன சொல்லுகிறது? Do not love the world or the things in the world. If anyone loves the world, the love of the Father is not in him. The lust of the flesh, the lust of the eyes, and the pride of life is not of the Father, but is of the world. இவை எல்லாம் அழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின் படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று அழகாக இறைவார்த்தை நமக்கு போதிக்கிறது. அப்பொழுது இந்த மாதிரியான காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்கள் உண்மையான மனமகிழ்ச்சியை நமக்கு கொண்டு வராது. நாம் எப்படி மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டுமா? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார்.
உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். என்ன ஒரு அருமையான இறைவார்த்தை! இந்த இறைவார்த்தை அனைவருக்கும் மிகவும் பிடித்தமான ஒன்று. நாம் இதை பார்த்தவுடனே நாம் மகிழ்ந்து சந்தோஷப்படுவோம். ஆனால் உண்மையாகவே டிலைட் இன் த லார்ட் என்றால் என்ன? அதை நாம் நிறைய பேர் தவறாக நாம் புரிந்து கொள்கிறோம். எனக்கு ஒரு அருமையான ஒரு வீடு வேண்டும், இதை போல எனக்கு ஒரு அழகான வீடு வேண்டும் என்று நான் இருதயத்தில் நினைத்தால் உண்மையாக கடவுள் அதை எனக்கு தந்து விடுவார் என்று நிறைய பேர் பிரேயர் பண்ணுகிறாங்க இன்னைக்கு நாட்கள்ல. அதே போல இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் ஒரு பாஸ்டர்கிட்ட போய் கேட்டாங்களாம், எனக்கு ஒரு குறிப்பிட்ட நடிகரை போல எனக்கு மணமகன் அமைய வேண்டும், நான் இருதயத்தில் நான் கடவுளை நினைத்து வேண்டுதல் செய்தால் அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் எனக்கு அருள் செய்வாரா? இப்படியெல்லாம் தவறாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல ஒரு அழகான கார் நிறைய பேர் பார்க்கிறோம். அந்த ஒரு 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 கார் என்பது மிகவும் தேவையான ஒன்று. ஆனால் மிகவும் ஒரு காஸ்ட்லியான விலை உயர்ந்த கார் மேல நம்ம ஆசைப்பட்டு அதற்காக நான் ஜெபித்தால் அது எனக்கு கிடைத்து விடுமா? இல்லது என்னுடைய பிள்ளைகள் குறிப்பிட்ட துறையில் மருத்துவமோ மெடிசனோ நாம் விரும்புவதை படிக்க வேண்டும் அப்படி என்று இருதயத்தில் நினைத்தால் அதெல்லாம் கடவுள் எனக்கு கொடுத்து விடுவாரா? என்னுடைய சொத்து இல்ல நம்ம குடும்பத்தில் சொத்து இருக்கும், அதில் பெரும்பான்மையான சொத்து எனக்கே வர வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நிறைய பேர் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்களாம். அப்படியெல்லாம் ஜெபித்தால் இருதயத்தின் வேண்டுதல்களை கடவுள் நமக்கு அருள் செய்வாரா? இந்த மாதிரியான காரியங்கள் உண்மையான மனமகிழ்ச்சியை கொண்டு வருமா? கிடையவே கிடையாது. டிலைட் யுவர் செல்ஃப் இன் த லார்ட். அப்படி என்றால் உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லிசனிங் டு காட்ஸ் வேர்ட், லிசனிங் டு ஹிம், reading his word every day, spending time in his presence, talking to him in prayer, pouring our love on him, to take pleasure in obeying and trusting him, developing an intimacy with him. And when we do that, our heart starts to line up with God's heart and our will starts to line up with God's will. God will shape our desires according to his will. இதுதான் உண்மையான delight yourself in the Lord என்பதின் அர்த்தம். நாம் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை தினமும் வாஞ்சியோடு படிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், அவரோடு கூட பேச வேண்டும். மனப்பாட ஜபங்கள் அல்ல, உண்மையாக இறைவனிடத்தில் மனமுவந்து நாம் இருதயத்தை அவரிடத்தில் ஏறெடுத்து ஜெபிக்க வேண்டும். நாம் அன்பை அவரிடத்தில் காமிக்க வேண்டும். நாம் யாரிடத்தில் அதிகமாய் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு நாம் நேரம் கொடுப்போம் இல்லையா? அதே போல இறைவனுக்கு நாம் நேரம் கொடுக்க வேண்டும். அவர் கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், அவரோடு நெருங்கி வாழ வேண்டும். அப்படி நாம் செய்யும் போது நம்மளுடைய ஜெபம் எல்லாம் எனக்கு கார் வேணும், எனக்கு பங்களா வேணும், எனக்கு இது வேணும், உலக பிரகாரமான காரியங்கள் கண்டிப்பாக நம்ம டிசைரா இருக்காது. God will shape our desires according to his will. நம்ம விருப்பங்களை அவர் மாற்றிடுவார். தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி நம் ஒவ்வொருவரில் இருதயத்தையும் விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி இறைவார்த்தை சொல்லுகிறது. Taking delight in the Lord means that our hearts truly find peace and fulfillment in God. அப்பொழுது இந்த உலக பிரகாரமான நிகழ்ச்சிகள், கேளிக்கைகள், அவைகளை நாம் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். மோசே என்ன சொல்லுகிறார்? அவைகளெல்லாம் அநித்தியமான பாவ சந்தோஷங்கள். அவருடைய வாழ்க்கையில் நிறைய கிடைத்தது. பார்வோன் அரண்மனையில அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் நிறைய கிடைத்ததாம். ஆனால் மோசே அவைகளையெல்லாம் வெறுத்து தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். So taking delight in the Lord means a heart truly find peace and fulfillment in God. கடவுளுடைய சமூகத்தில் மாத்திரமே கிடைக்க வேண்டிய அந்த சமாதானம் உண்மையாக நாம் கடவுளிடத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கும் போது நமக்கு கிடைக்கும். இறை வார்த்தை இன்னமும் இதை உறுதிப்படுத்துகிறது. நாம் இறைவன் இயேசுவே சொல்லுகிறார், seek ye first the kingdom of God and his righteousness and all these things will be added unto you. முதலாவது நீ அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் போது மற்ற எல்லா காரியங்களையும் அவர் நமக்கு கூட கொடுப்பார். பவுல் சொல்லுகிறார், rejoice in the Lord always. Again I will say rejoice. எப்படி நாம் ரிஜாய்ஸ் பண்ண வேண்டும்? rejoice in the world கூறப்படவில்லை, கர்த்தருக்குள்.
கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள். திருப்பி மறுபடியும் இன்சிஸ்ட் பண்றாரு, கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணுமா, கர்த்தருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கணும். எப்பொழுதும் நம்ம உலக பிரகாரமான கவலைகளோடு கூட சோர்ந்து போய் அவர் சமூகத்தில் வருவதை அவர் விரும்பவில்லை. அவருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் வாழ்வதையே அவர் விரும்புகிறார். ஆபகுக் தீர்க்கதரிசி மிகவும் அழகாக இந்த வசனத்தை கூறுகிறார். இந்த வசனம் எல்லாருக்கும் பிடித்தமான வசனம். ஆனால் வாழ்க்கையில் இதை ஃபாலோ பண்ண முடியுமா என்பது மிகவும் கடினமான காரியம். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், ஒரு இஸ்ரவேல் குடும்பத்துல அவங்க குடும்பத்தோட வெல்த்தே என்னதுன்னா, அவர்களை சுற்றி இருக்கிற அத்திமரம், திராட்சை செடிகள், ஒலிவ மரம், ஒரு வீட்டுக்கு வெளியில எல்லா பழங்களையும் அவர்கள் அனுபவித்து, நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் அவர்கள் புசித்தார்கள் என்று சொல்லி நாம் எதிர்த்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான கானான் தேசத்தில் அவர்கள் இருக்கும்போது அத்திமரம் துளிர்விடவே இல்லை, திராட்சை செடி இருக்கு, பழம் இல்லை, ஒலிவ மரம் இருக்கு, பலன் இல்லை, எண்ணெய் எடுக்கவே முடியல, நிறைய வயல்கள் இருக்கு, ஆனா நோ கிரெயின்ஸ். ஆட்டு மந்தைகள் முதலற்று போயிருக்கு, தொழுவத்துல எல்லாம் காலியா இருக்கு. அப்ப இப்படி எல்லாமே இல்லாமற் போனாலும் 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 இருக்கு. கிறிஸ்டின் கோம்ஸ் மேம் எங்களுக்கு கேட்டிசம் டீச்சரா இருக்கும் போது இந்த வசனத்தை மிகவும் அழகாக அவர்கள் சொல்லுவார்கள். இந்த கடைசியில் அவங்க ஆட் பண்ணுவாங்க, நம்ம எல்லாம் இல்லாமற் போனாலும் கீழே நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் இல்லாமல் போனாலும் இருக்கோ அதெல்லாம் ஆட் பண்ணி சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொல்லும் போது, தொழுவத்திலே மாடி இல்லாமற் போனாலும், என் வயிற்றுல ஒரு புழு பூச்சியே உருவாமற் போனாலும் நான் என்ன பண்ணுவேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். நம்ம சொல்ல முடியுமா? நம்ம இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், இந்த ஒரு வார்த்தையின்படி நம்ம வாழ முடியுமா? எல்லாம் இருக்கும்போது நான் மகிழ்ச்சியா இருப்பது ரொம்ப எளிதான ஒரு காரியம். ஆனா எதுவுமே இல்லை, என்னுடைய வாழ்க்கையில பலன் கொடுக்கல எதுவும். இந்த சூழ்நிலையில நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். வசனத்துக்கும் 2வது வசனத்துக்கும் எவ்வளவு பாருங்க வித்தியாசம். எதுவுமே இல்லாத சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பதை ஆபகுக் தீர்க்கதரிசி வலியுறுத்துகிறார். அப்பொழுது நம் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதங்கள் அதை வைத்து நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்க சொல்லவில்லை. எதுவுமே இல்லாமற் போனாலும் என் வாழ்க்கையில நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். ஆண்டவராகிய கர்த்தரே என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்கி என்னை நடக்க பண்ணுவார் உயரமான ஸ்தலங்களில் என்று சொல்லி, அந்த அளவு ஒரு விசுவாச வாழ்க்கைக்கு நேராக வாழ நாம் இன்று அழைக்கப்படுகிறோம். Why does Habakkuk choose to rejoice? He finds his joy not in the changing seasons of life, but rather in unchanging character of God. This joy is anchored in his relationship with the Lord, recognizing that even amidst difficulty, God remains sovereign, faithful, and worthy of our worship. It is an invitation for us to lift our eyes from our immediate circumstances and focus on the truth of who God is. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் இல்லாமல் போனாலும் சரி, நான் கடவுள், அவர் வல்லமை நிறைந்தவர், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர், அவர் நல்லவர் என்பதை நான் ருசிக்கிறேன் என்று சொல்லி அவருக்குள் மகிழ்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக வாழ இன்று இந்த செய்தியில் பங்கு பெறும் உங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் அன்பாக அழைக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு விசுவாச வாழ்க்கைக்கு நேராக வாழ இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். Delight in knowing him. Delight in the Lord. நான் ஃபர்ஸ்ட் கடவுள் சொல்றாரு, let not the wise man glory in his wisdom, let not the mighty man glory in his might, nor let the rich man glory in his riches, but let him who glories glory in this, that he understands and knows me, that I am the Lord, exercising loving kindness, judgment, and righteousness in the earth. For in these I delight, says the Lord. என்ன ஒரு அருமையான இறைவார்த்தை பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக கடவுள் சொல்றாரு, நீ பெரிய ஞானியா இருக்கலாம், பெரிய பராக்கிரமனா இருக்கலாம், ஸ்ட்ராங் பர்சனா இருக்கலாம், பெரிய ரிச் மேனா இருக்கலாம், நீ எதை குறிச்சும் மேன்மை பாராட்ட வேண்டாம். நீ மேன்மை பாராட்டணும்னா
பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே நீ மேன்மை பாராட்ட வேண்டும். இதுதான் எனக்கு பிரியம். For in these I delight என்று கிளியரா கடவுள் சொல்றாரு. அப்ப நம்ம மேன்மை பாராட்டணும்னா கடவுளுடைய வல்லமையையும் மகத்துவத்தையும் அவருடைய கிருபையும், அவர் இந்த உலகத்துல என்னை சுத்தி எவ்வளவு அநியாயங்கள் நடந்தாலும் சரி, என்னுடைய வாழ்க்கையில் அவர் எங்கவா ஷிட்கேனுவா இருப்பார், நீதி செய்கிறவராய் இருக்கிறார் என்பதை நான் அறிந்து உணர்ந்திருக்கணுமா. அவரை நான் அறிந்து உணர்ந்திருக்கணும்னா என்ன, எனக்கு பிரியமானவர்களை தான் நம்ம அறிந்து உணர்ந்திருப்போம் இல்லையா. அதே போல கடவுளை நாம் அறிந்து உணர்ந்திருக்கவே குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். இதுதான் எனக்கு பிரியம் என்று கடவுள் சொல்கிறார். இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறார். 1 கொரிந்தியன் 1 கடைசி வசனம் எல்லாருக்கும் பிடித்தமான வசனம். அவர் என்ன பண்றாரா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமான நம்மை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமான நம்மை தெரிந்து கொண்டார். எதற்காக? மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே இயேசுவே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். But let those who boast in the Lord. கடவுளை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். அவரை நான் அறிந்திருக்கிறேன், அவரை நான் நேசிக்கிறேன், அவருடைய கிருபையும் இரக்கத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் என்பதை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். இரண்டாவதாக, எப்படி நாம் அவரை அறிய முடியும்? அவரை குறித்து நான் எப்படி அறிய முடியும்? இறை வார்த்தையின் மூலமாகத்தான் நான் அறிய முடியும். அடுத்ததாக, delight in his word. Blessed is the man who walks not in the counsel of the ungodly, nor stands in the path of sinners, nor sits in the seat of the scornful. But his delight is in the law of the Lord, and in his law he meditates day and night. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருக்க வேண்டும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் நான் தியானமாய் இருக்க வேண்டும். இங்கே இருக்கும் பரியாசக்காரர் கூட்டத்துல நம்ம உட்காரக்கூடாது. அப்ப உலக பிரகாரமான மகிழ்ச்சியை விட்டு கடவுள் நம்ம வேறு பிரிக்கிறார். என்னை குறித்து நீ அறிந்து உணர வேண்டும் என்றால் உன்னுடைய விருப்பம் எதுல இருக்க வேண்டும்? இரவும் பகலும் இறைவனுடைய வார்த்தையில நாம் தியானமா இருக்க வேண்டாம். இருக்கிறோமா? காலையில கடனுக்குன்னு 2-3 சாப்டரை படித்துட்டு அப்படியே மறந்துட்டு உலக பிரகாரமான வேலைகளில் மூழ்கி அடுத்த நாள் காலையில ஞாபகம் வரும், இல்ல நைட்டு ஒரு சின்ன பிரேயரோட நம்ம முடிப்போம். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? அவருடைய வார்த்தையை நாம் அசை போட வேண்டும். காலையில படிக்கிற இறை வார்த்தைகளை தியானித்து அந்த வார்த்தையை நாம் வாழ்வாக மாற வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவருடைய வார்த்தையில் மகிழ முடியும். His word is my delight. தாவீது அழகா சொல்றாரு, வேதமே என் மன மகிழ்ச்சி. ஒரு பெரிய ராஜா, அந்த ராஜா சொல்றாரு, உட வார்த்தை தான். நிறைய இடத்துல நம்ம பாக்குறோம், அண்ணால் துதிப்பாங்க, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார்னு. அதே வசனத்தை திருப்பாடல்கள்ல கோட் பண்ணிருப்பாரு. அதே மாதிரி சாமுவேல்ல இருக்கிற நிறைய வார்த்தைகளை சங்கீதம் திருப்பாடல்கள்ல கோட் பண்ணி அப்படியே தாவீது துதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவருக்கு வார்த்தை தான் மனமகிழ்ச்சியா இருந்ததாம். அப்படியாக இன்று முதல் நமக்கு இன்னைக்கு உலகம் மனமகிழ்ச்சியா இதுவரைக்கும் இருந்ததானால் நாம் அதை விட்டு நம் கவனத்தை திருப்பி அவருடைய வார்த்தையே நமக்கு மனமகிழ்ச்சியாய் மாற வேண்டும். உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. அழகா திமோத்திக்கு அழகா சொல்றாரு பவுல், ஒரு அட்வைஸ் கொடுக்கிறாரு. சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய டைம் கிடைக்கும், ஆனா அந்த டைமை எப்படி அவங்களால பாஸ் பண்றதுன்னு தெரியாது. அதனால என்ன பண்ணுவாங்க? மற்றவர்களை குறித்து புறங்கூறுவது, கிண்டல் பண்ணுவது, இல்ல வீண் சண்டை இழுப்பது, புறங்கூறுவது மிகப்பெரிய ஒரு பெரிய தவறாயிருக்கிறது. இப்படியே பேசி நேரத்தை கழித்து அவர்கள் இதற்கெல்லாம் விலக வேண்டும் என்று சொல்றார். தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. இந்த இடத்துல ஒரு சின்ன என்னுடைய தோழியின் தாயாரை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர்கள் ஏறக்குறைய 30 வருடங்களுக்கு முன்பாக நாங்க காலேஜ் படிச்சுட்டு இருக்க டைம்ல நாங்க அவங்க வீட்டுக்கு போகும் போதெல்லாம் எப்பொழுதுமே அவர்கள் வேலைகளை செய்வார்கள். அவர்கள் இறைவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருப்பார்கள். எப்பொழுதும் அந்த வார்த்தையில அவர்கள் ஆராய்ச்சி செய்வார்கள். இது இப்படியா இருக்கிறது. நாங்க போகும்போது எங்களிடத்துல அதை ஷேர் பண்ணுவாங்க மகிழ்ச்சியோடு. நாங்க ஒரு இறை வார்த்தை சொன்னோம்னா அது அப்படியா, அது எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு ஆர்வமுடன் தெரிந்து கொள்வார்கள். அவர்களுடைய வாழ்க்கையே இறைவார்த்தை தியானத்தில் தான் கழிந்தது. அவர்களுக்கு 5 பிள்ளைகள். அவர்கள் ஒரு பெரிய படிப்பெல்லாம் படிக்கவில்லை, சாதாரண ஒரு ஸ்கூல் தான் முடிச்சிருப்பாங்க.
ஆனால் அவர்கள் இறைவனுடைய வார்த்தையை மிகப்பெரிய ஆயுதமாக எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளைகளை வளர்த்தார்கள். இன்றைக்கு சமீபத்தில் நான் அவர்களை சந்தித்தேன். அவர்களுக்கு 80 வயதாகிறது. அவர்களுடைய 5 பிள்ளைகளும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தில் 5 பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நான் அவங்களை ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு வார்த்தை, இறை வார்த்தையை சொல்லிதான் என்னை அவர்கள் வரவேற்றார்கள். அப்படியாக அவர் சில பெரியவர்கள் இந்த வார்த்தையை மனமகிழ்ச்சியா எடுத்துக்கொண்டு குடும்பத்திற்கே ஆசீர்வாதத்தையும் ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கொண்டு வருகிறார்கள். ஆனால் பலர் என்ன செய்கிறார்கள்? இறை வார்த்தையை ஒதுக்கி சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கதைகளுக்குள் மாட்டி தங்கள் நேரத்தையும் கிருபையும் இழந்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் 3rd ஸ்டாண்டர்ட் படித்துக் கொண்டிருக்கும் போது August 10th அன்னைக்கு குவார்டர்லி எக்ஸாம், கடைசி எக்ஸாம், கேட்டிகிசம் எக்ஸாம் வைப்பாங்க. அந்த கேட்டிசம் எக்ஸாம் நான் ரொம்ப ஹாப்பியா எழுதினேன். ஏன்னா லாஸ்ட் எக்ஸாமு. மருத்துவமனையில் என்னுடைய அப்படி நான் எழுதி கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய கிளாஸ் டீச்சர் பக்கத்துல வந்து, நான் இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, நான் எழுதிட்டு இருக்க பிலிப்ஸ்ல நம்மளுடைய இறைவன் டேஷ் அப்படின்னு கொடுத்திருந்தது. இறைவன் நம் விண்ணக தந்தை, ஹெவன்லி ஃபாதர் அப்படின்னு நான் எழுதிட்டு இன்னும் சில கொஸ்டின்ஸ் எழுதணும். அப்ப என்னோட மேம் வந்து சொன்னாங்க, பேப்பரை அப்படியே வச்சுட்டு பேக் எடுத்துட்டு நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல ஏன் அவங்க அப்படி சொல்றாங்கன்னு. ஆனா நான் வீட்டுக்கு போகும்போது அங்க எனக்கு மிகப்பெரிய ஒரு துக்கம், அதிர்ச்சி காத்திருந்தது. சென்னையில் கேஜே ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டிருந்த என்னுடைய தகப்பனார் திடீரென அவர்கள் காலமாகி விட்டார்கள் என்று சொல்லி. ஒரு தகப்பன் காலமாகி விட்டார் என்றால் பக்கத்தில் ஒரு தாய் இருக்க வேண்டும், எங்களை ஆற்றி தேற்ற. நாங்கள் மொத்தம் 5 பேர், நான் 5வது பெண் குழந்தை. ஆனால் அன்னைக்கு என்னுடைய தகப்பன் தாய் 2 பேரும் அவங்க சென்னையில இருக்கிறாங்க. எங்களை ஆற்றி தேற்றுவதற்கென்று யாருமே கிடையல. எங்களுடைய சர்வைட் கான்வென்ட் சிஸ்டர்ஸ் அவங்கதான் எங்களுக்கு தாயும் தந்தையுமா எனக்கு மாறினார்கள். அன்று இரவு எப்பொழுது அந்த ஆம்புலன்ஸ் வரும் என்று சொல்லி வீட்டு வாசற்படியில் மிக துக்கத்தோடு கூட நான் காத்திருந்த அந்த நாட்கள் எல்லாம் உண்டு. அந்த மாதிரி நேரத்தில் என்னுடைய வீட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் என்னோட ஸ்கூல், ஒரு மிடில் ஸ்கூல், செயின்ட் ஸ்டானிஸ்லாஸ் மிடில் ஸ்கூல்னு. என்னோட பால்கனில இருந்து பார்த்தா கிளாஸ் ரூம்ஸ் எல்லாமே தெரியும். ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சோன்னு தான் நான் போவேன். அப்படி நான் என்னுடைய தகப்பனார் மரித்ததற்கு பிறகு அங்க ஸ்கூல் வாசல்ல நிறைய பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்களை டிராப் பண்ண வருவாங்க. தூரத்துல இருந்து வரவங்கலாம் 2 வீலர்ஸ்ல வந்து டிராப் பண்ணுவாங்க. அப்ப என் மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் எழும். ஏன் கடவுள் நமக்கு மட்டும் தகப்பனை அவர் எடுத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடவுள்கிட்ட அப்பொழுதே நான் கேள்வி கேட்பேன். அந்த தகப்பனுடைய அன்புக்காக நான் ஏங்க தொடங்கினேன். நான் வளரும் போது, ஆனால் அதெல்லாம் மறந்து நாங்கள் பெரிதாக நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நிறைய நம்மளுக்கு பிளஷர், என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா டிவி தான். டிவி, சினிமா, ஸ்டோரி புக்ஸ், இந்த மாதிரி காரியங்கள்ல மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருப்போம். இறைவனுடைய வார்த்தை குறித்த ஒரு அறிவு எனக்கு இல்லை. அப்படி பார்க்கும்போது கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கும். ஆனா பார்த்து முடிச்சோன்னு ஒரு பெரிய ஒரு துக்கம், ஒரு இருள்னு சொல்லலாம், ஒரு பெரிய துக்கம், ஒரு பாரம் என் மனசை மூடும். அது ஏன் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் அப்படியே கடந்து போய் கொண்டிருப்பேன். ஆனால் எனக்கு 10th ஸ்டாண்டர்ட் அப்ப இறைவனுடைய வார்த்தை எடுத்து படிக்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய டீச்சர் மூலமாக ஒரு ஆலோசனை வரும்போது நான் கடவுளுடைய வார்த்தையை படிக்க ஆரம்பித்தேன். படிக்க ஆரம்பித்த போது எனக்கு அது மனமகிழ்ச்சியாய் மாறினது. வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லி தாவீது சொல்றாரு. அதே போல நான் படிக்க ஆரம்பித்த போது நான் இரவு 12-1 மணி வரைக்கும் கூட நான் படிச்சுட்டே இருப்பேன். ஏன் படிக்கிறேன்னு தெரியாது. ஆனா எனக்கு அதை வைக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நான் இறைவனுடைய வார்த்தையின் மேல நான் பிரியமானேன். அதை படிக்கும் போதே நான் ஆறுதல் படுத்தினது. என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல தேடுவாயாகில். பாருங்களேன், கடவுளுடைய வார்த்தை எப்படி படிக்கணுமா? புதையல்களை தேடுகிறது போல நம்ம தேடுவானா? நம்ம கர்த்தருக்கு பயப்படுதல் என்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். நிறைய ஜெப கூட்டங்கள்ல நான் கலந்து கொள்ளுவேன். அப்ப சின்சியரா நோட்ஸ் எடுப்பேன். கடவுளுடைய வார்த்தைகளை அப்படியே எடுத்துட்டு வந்து போட்டுற மாட்டேன்.
வீட்டுக்கு வந்து அதை ஏன் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்த வார்த்தை எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த வார்த்தையை அப்படியே மனப்பாடம் செய்வேன். அந்த மனப்பாடம் செய்து என்னோட டைரியில அதெல்லாம் எழுதி வைப்பேம்மா. முக்கியமான இறை வார்த்தைகள், வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாவற்றையும் மனப்பாடம் பண்ணி அதை படிக்கும் போது, ஜெபிக்கும் போது அந்த வார்த்தைகளை சொல்லி அந்த அளவுக்கு ஒரு இறைவன் இறைவன் வந்து மன சமாதானத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். Meditating on scripture allows God to transform us into a new person by changing the ways we think, speak and act. நம்ம அப்படியே மறுரூபப்படுத்துவார். அவருடைய சாயலாக அவர் மறுரூபப்படுத்துவார். What does God's word really do? It shows us who we truly are, cleans up our life path, gives daily wisdom, exposes our thoughts and motives, gives strength when you are broken, gives wise direction for daily life. அப்ப இறைவனுடைய வார்த்தை அனுதின மன்னவாக ரேமா, கடவுளுடைய வார்த்தை ஏனோதானோ என்று அல்ல, தொடர்ந்து ரெகுலரா நம்ம படித்து கொண்டு வரும்போது துவக்கத்திலிருந்து கடவுள் அன்றன்றைக்கும் நாளுக்குரிய வழி நடத்துதல்களையும் ஆலோசனைகளையும் அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆலோசனையின் படி நாம் நடக்கும்போது உண்மையாகவே மிகவும் ஆசீர்வாதமாக அமையும். தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளதா இருக்கிறது. அதை படிக்கும் போது ஏன் சமாதானம் கிடைக்குதுன்னா, அவர் என்னோடு கூட பேசுகிறார். ஜீவனுள்ள தேவனை நாம் வழிபடுகிறோம், அது வல்லமை நிறைந்தது. அவர் அந்த வேதமானது குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. அப்ப சோர்ந்து போன ஆத்துமாவை, இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, வாலிபர்கள் டிப்ரெஷன், நிறைய பேர். என் மகனோடு கூட படிக்கிற ஒரு பையன் கூட இப்ப ரீசெண்டா +2 படிக்கிறான். ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க பேரண்ட்ஸ் அழுதுட்டு போனாங்களாம். ஏன்னா அந்த பையன் இருக்கிறது டிப்ரெஷன். அப்படி என்ன தொடர்ந்து வருஷக்கணக்கா மாத்திரைகளை அந்த மகன் எடுத்துக்கொள்கிறானா. அந்த மகனுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியா இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் டிப்ரெஷன், என்ன உலக மாயில மாட்டிட்டு அது சமாதானத்தை கொடுக்க முடியவில்லை. எது உண்மையான சமாதானம் என்று பிள்ளைகளுக்கு தெரியவில்லை. உங்களுடைய வீட்டில் வாலிப பிள்ளைகள் இருந்தால், உங்கள் பேர பிள்ளைகள் சிறு பிள்ளைகளா இருந்தாலும் சரி, இறைவனுடைய வார்த்தையை படிக்க பழக்குங்கள். அது கண்டிப்பாக அந்த வார்த்தை அவர்கள் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுத்து அவர்கள் ஆத்மாவை உயிர்ப்பித்து அந்த டிப்ரெஷனே இல்லாதபடிக்கு அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக அமையும். உங்களுடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனங்களும் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. இதுதான் உண்மையான ஜாய். அவருடைய வார்த்தை சந்தோஷம். அதை படிக்கும் போது நம் இருதயம் மகிழும். அப்ப ஃபாதர் டு த ஃபாதர்லெஸ், அழகா சொல்ற, திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தகப்பன், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவர். இந்த வசனத்தை நான் படிக்கும்போது ஆல்மோஸ்ட் அதுக்கப்புறம் எனக்கு தகப்பன் இல்லைன்ற ஒரு நினைவு இதுவரைக்கும் எனக்கு வந்தது கிடையாது. இன்னைக்கு எனக்கு 49 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு வருவது போல நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் என் தேவனாகிய கர்த்தர் என்னை தூக்கி சுமந்து கொண்டு வந்ததை நான் கண்டிருக்கிறேன். உண்மையாகவே அவர் என்னுடைய திருமண காரியங்கள், பிள்ளைகளுடைய வாழ்க்கை, படிப்பு, எல்லா காரியத்திலும் அவர் கிரியை செய்கிறதை நான் அறிந்து கொள்கிறேன். நான் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய வார்த்தையில் மனமகிழ்ச்சியா இருப்பதுதான். அதை செய்யும் போது அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். அதற்கு அடுத்தது இன்னைக்கு பாக்குறோம், இன்னைக்கு லே ஆஃப்ஸ் எவ்ரிவேர். எல்லா இடத்துலயும் பாருங்க, நீங்க நியூஸ்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, பெரிய பெரிய ஐடி கம்பெனில எல்லாம் அவ்வளோ ஆயிரக்கணக்கான பேரை டக்குன்னு வேலையை விட்டு போக சொல்றாங்கன்னு. ஸோ அந்த ஒரு இதுலதான் என்னுடைய கணவர் IBM கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க ஒர்க் பண்ணும்போது அவங்களோட ப்ராஜெக்ட் லாஸ்ட் இயர் முடிஞ்சு அடுத்த ப்ராஜெக்ட்காக அவங்க வெயிட் பண்றாங்க. ஸோ ப்ராஜெக்ட் முடிஞ்சா யூஸ்வலா பெஞ்ச்க்கு மூவ் பண்ணுவோம். அப்படி மூவ் பண்ணி அவங்க வெயிட் பண்றாங்க. 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, ஒரு ப்ராஜெக்ட்மே இல்லை. அவங்களும் எவ்வளோ ரெக்வஸ்ட் போட்டு பொறுமையா காத்திருந்தாங்க. அதுக்கு மேல அவங்க என்ன தீர்மானிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டா, அந்த டைம் நான் இறைவனுடைய வார்த்தை, ஒரு பைபிள் ரீடிங் சேலஞ்ச் 6 monthsல நம்ம பைபிள் ரீடிங் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோட, இந்த நிறைய ஃப்ரீ டைம் கிடைச்சது அவங்களுக்கு. அப்ப 2 பேரும் சேர்ந்து இறைவனுடைய வார்த்தையை அதிகமாக படிப்பது அப்படின்னு சொல்லி தீர்மானித்தோம். ஏன்னா கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது, 128வது சங்கீதம், அவருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய்.
உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். இந்த வசனத்தை சொல்லி நான் என் கணவரை நான் என்கரேஜ் பண்ணேன். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். சோ கண்டிப்பா வேலை இல்லைன்ற நிலைமை வராது. வறண்ட நிலம் போல இருந்தாலும் நீங்க வார்த்தை மூலமா நீங்க விசுவாசிங்க, பலப்படுங்க. அதே போல இறைவனுடைய வார்த்தை தொடர்ந்து ரெகுலரா நான் கூட டெய்லி ஒரு 7-8 சாப்டர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அந்த சூழ்நிலையில அந்த வார்த்தையை படிச்சு அதை குறித்து நாங்கள் தியானித்து ஜெபிப்போம். இருவரும் ஊக்கமாக ஜெபித்தோம். அந்த கிரிட்டிக்கலான அந்த பீரியட் முடிகிற அந்த தருவாயில நினைக்காத ஒரு இடத்துல இருந்து ஒரு அருமையான ப்ராஜெக்டை கடவுள் கொடுத்து இதுவரைக்கும் அந்த ப்ராஜெக்ட்ல சக்சஸ்ஃபுல்லா, தெரியாத ஒரு ஃபீல்டு, எப்படி இந்த ப்ராஜெக்டுக்குள்ள நான் சர்வைவ் ஆகுவேன்ற அந்த ஒரு கேள்விக்குறியை கூட எடுத்து கடவுள் ஆச்சரியமாக வழி நடத்தி வருகிறார். பாருங்கள், என்னுடைய சாமர்த்தியம், என்னுடைய கைபலம் தான் இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதித்ததுன்னு நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கலாமல் உன் தேவனாகிய கர்த்தரையே நினைப்பாயாக. அவரே இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர்ன்ற வார்த்தை 100% நிறைவாயிருக்கு. அப்ப அவருக்கு பயந்து இறைவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது நம் வழிகள் எல்லாம் வாய்க்கும். நம்ம என்ன செஞ்சாலும் கடவுள் அந்த வழிகளை வாய்க்க பண்ணுவார். அடுத்ததாக டிலைட் இன் பிரைசிங் ஹிம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லி நெகேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு. அவருக்குள்ள எப்போதும் அழுதுட்டே இருக்கிறது அவருக்கு பிரியமான காரியம் இல்லை. அவர் வல்லமை நிறைந்தவர். அவருடைய பாதத்திற்கு கீழாக என்னுடைய கவலைகள், என்னுடைய துக்கங்கள், என்னுடைய வியாதிகள் எல்லாமே அவருடைய பாதத்திற்கு கீழாக இருக்கிறது. அப்ப நான் என்ன பண்ணணும்? கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும், உலகத்திற்குள் அல்ல. கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பணும். அதுவே எனக்கு பலனாய் மாறும். நாம் பலவீனப்படும் போதெல்லாம் அவருடைய வார்த்தைகளை தியானித்து நாம் துதிக்க வேண்டும். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிக்க வேண்டும். அவரை துதித்து, அவருடைய நாமம், எவ்வளவு நாமம் இருக்கு, எகவா ஷாலோம், எகவா ஷம்மா, அவருடைய நாமத்தை துதிக்கும் போது உண்மையாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் அவர் அதிசயத்தை செய்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தாவீது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், எந்த காலத்திலும், உயர்விலும் தாழ்விலும் எல்லா சூழ்நிலையிலும் நான் அவரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நம்மளால சொல்ல முடியுமா? எவ்வளவு நாள் நம்ம உடனே முறுமுறுப்பு வந்துடும். கொஞ்சம் ஏதோ நம்மளுக்கு வித்தியாசமா போனாலும் சரி, உடனே முறுமுறுக்க ஆரம்பிச்சிருப்போம். அவர் துதி எப்போதும் தாவீது வாயில இருந்துதான். இன்னையில இருந்து நம்முடைய வாயிலும் அவருடைய துதி இருக்க வேண்டும். Praise in all circumstances. David's Psalms shows a pattern of praising God through both good and bad times, from the height of his reign to his time in exile. பாருங்களேன், அவர் எல்லா சூழ்நிலையிலும், வனாந்திரத்துல இருக்கும்போது, சவுலால துரத்தப்பட்டு கெபியில இருக்கும்போது சொல்றாரு, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் சொல்லி எல்லா காலத்திலும் அவர் துதித்தது போல நாமும் துதிப்போம். அவர் அவருடைய சமூகத்தை அதிகமாய் விரும்பினார். 1000 நாளை பார்க்கிலும் உடைய வாசற்படியில் காத்திருக்கிறது ஒரு நாள் கடவுளுடைய ஆலயத்தின் வாசற்படியில் இருப்பதையே நான் தெரிந்து கொள்வேன்னு சொன்னாரு. அப்ப அவருக்கு உலக மேன்மைகளும் அந்த ராஜாக்களுடைய உலக பிரகாரமான காரியங்களும் பெரிதாகவே அவருக்கு படல. அவர் விரும்பினது, அவர் என்ஜாய் பண்ணது எல்லாமே என்ன? கடவுளுடைய சமூகம், அவருடைய ஆலயத்தின் வாசற்படி. Then I will go to the altar of God, to God my exceeding joy. எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற தேவனிடத்திற்கு நான் பிரவேசிப்பேன்னு சொல்றாரு. இப்ப கடவுளை நம்ம அவரை நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், ஆனந்த மகிழ்ச்சியா நமக்கு இருக்கிறாரா கடவுள்? உண்மையாகவே அப்படியா நான் மாற வேண்டும். அப்ப சொல்றாரு, எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியா இருக்கிற கடவுளை நான் துதிக்கிறேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற? நீ அமைதியா காத்துரு, நான் இன்னும் துதிப்பேன். அவரை துதிச்சு துதிச்சு நான் எல்லா சத்துருக்களையும் துரத்துவேன்னு சொல்லி, வாழ்க்கையின் என்ன மனைவி அவமதித்தாலும் சரி, யாருமே அவருக்கு பெரிதாக படவில்லை. அவர் தான் எக்ஸீடிங் ஜாயா இருந்தாரு. நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் அப்படியாய் மாற வேண்டும். அவருடைய வாழ்க்கையில தலைமயிரிலும் அதிகமாய் அவரை பகைத்தவர்கள் இருந்தார்கள். வீணாக காரணமே இல்லாம சத்துருக்களாகி, நிறைய பேர் குடும்பத்திலே அப்படிதான், இன்டென்ஷனலா நம்ம எதையுமே செஞ்சிருக்க மாட்டோம், ஆனா வீணா நம்மளுக்கு சத்துருக்களாகி நம்மளை பகைத்து கொண்டிருப்பார்கள், பலத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில அவர் சொல்றாரு, King David had many enemies, including external foes like the Philistines and internal enemies, his own son Absalom, other significant enemies, King Saul, who relentlessly hunted him.
சோ இப்படிப்பட்ட எனிமைகள் மத்தியில அவர் எப்படி சொல்றாரு, நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே நான் களி கூறுகிறேன். கடவுள் அவருக்கு துணையா வச்சிருந்ததுனால அவருடைய செட்டைகள், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய கிருபையின் நிழலில அவர் களி கூர்ந்து கொண்டே இருந்தார். அவரை துதித்து கொண்டே இருந்தார். அவருடைய அதிசயங்களை எல்லாம் நினைத்து துதிக்கிறார். உங்களுடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன், மகிழ்ந்து களி கூறுவேன். ஆடுகளின் பின்னாட நான் போயிட்டு இருந்தேனே, என்ன ராஜாவா உயர்த்தி எருசலேம்ல உட்கார வச்சிருக்கீங்களேன்னு ஒவ்வொரு காரியமாய் நினைத்து 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 அவர் தன்னுடைய பழைய காரியங்களையும் சிறுமையும் மறக்காமல் அவரை துதித்து அதில் மகிழ்ந்திருந்தார். Delight in praying to the Lord, mourning to rejoicing. ஸோ ஹானா பாத்தீங்கன்னா, அவர் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கண்டிப்பா அவங்க மலடின்றது அவங்களுக்கு தெரியும். பெனினா மூலமா எல்கானாவுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தார்கள். சோ இவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை, பிரச்சனை இவங்கள்ட்ட தான் இருக்கு. அப்ப கணவர் என்ன பண்ணுவாரு, இப்படிப்பட்டவர்களை பகைப்பார், வெறுப்பார் என்று நாம் நினைப்போம். ஆனா அப்படி அல்ல. ஹானாவை ரொம்ப அதிகமா நேசிச்சாங்க எல்கானா. அவங்களுக்கு டபுள் ஷேர் கொடுப்பாங்க. அவங்கள ஆற்றி தேட்டுறாங்க. நீ ஏன் நான் 10 குமாரரை பார்க்கலாம், நான் உனக்கு அதிகம், நீ அழுவாதுன்னு சொல்லி தேட்டுறாங்க. ஆனா அந்த வார்த்தைகள்ல நிறைய பேர் நின்றோம். கணவருடைய வார்த்தைகள் ஆறுதல் படிச்சதுன்னா அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டோம். ஆனா இவங்களுக்கு அது அவங்களுக்கு ஆறுதல் படுத்தல. அவங்க போய் எங்க கொட்டணும்னு நினைக்கிறாங்க, கடவுளுடைய சமூகத்துல மனம் கசந்து கடவுளுடைய சமூகத்துக்கு போய் இருதயத்துல பேசுறாங்க. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, கர்த்தருடைய சந்நிதியில அவங்க இருதயத்தை ஊற்றி விடுறாங்க. அவங்க என்ன இருக்குதோ, இன்னைக்கு நிறைய பேரு போன்ல மற்ற எல்லா காரியத்திலும் மற்ற மனிதர்களிடத்துல அவங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் சொல்லுவாங்க, தீர்வே கிடைக்காது. ஆனா கடவுளுடைய சமூகத்துல அவங்க இருதயத்தை ஊற்றும் போது அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. இதுதான் உண்மையானது. ஏன்னா அவங்க இருதயத்துல எதுவுமே இல்லை, இருந்த எல்லா கவலைகளையும் ஊற்றிட்டாங்க. அப்புறம் அவங்க துக்க முகமா இருக்கவில்லை. உடனே அவங்களுக்கு தேவ சமாதானம் கடந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் போய் அவங்க சாப்பிட்டாங்கன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம். சோ அவருடைய சமூகத்துல பரிபூரண ஆனந்தமும் அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அந்த பேரின்பம் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இன்னும் குழந்தை கிடைக்கல, ஆனா அவங்களுக்கு சமாதானம் கிடைச்சிருச்சு. அப்ப அவங்க துதிக்கிறாங்க. அண்ணால் 1 சாமுவேல் சாப்டர் 2 அந்த ஹானாஸ் ப்ராஃபெட்டிக் பிரேயர் ரொம்ப அழகா அவங்க துதிப்பாங்க. My heart rejoices in the Lord. My horn is exalted in the Lord. I smile at my enemies because I rejoice in your salvation. So அவரை போல வல்லமை உள்ளவர் இல்ல. அவர் என்ன பண்றாரு, பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளுறாரு, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து உயர்த்துறாரு. மலடியா இருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். தீர்க்க தரிசனமா கடவுளை துதிச்சு மகிழ்றாங்க. Mourning to rejoicing. அவங்களுடைய வாழ்க்கையில இந்த பிரேயர் நம்மளுடைய பிரச்சனைகளை கடவுளுடைய சமூகத்தில் ஊற்றும் போது கடவுள் நம் துக்கத்தை சந்தோஷமாக ரிஜாய்சிங் களி கூறுதலாக மாற்றுகிறார். இதை தவிர ஒரு பெரிய உதாரணம் இருக்க முடியுமா? பெண்களாகி நமக்கு ஹானா மிகப்பெரிய உதாரணமா இருக்கிறார்கள். நம்மளுடைய வாழ்க்கையிலும் நாம் துக்கமாய் இருக்கும் போது அவர் சமூகத்தை நாடி தேடி அவரிடத்தில் எல்லாவற்றையும் ஊற்றுவோம். அவர் எல்லா துக்கத்தையும் சந்தோஷமாக மாற்றுவார். ஜேக்கப் டிலைட் இன் காட்ஸ் வேர்ட். அப்ப ஜேக்கப்போட வாழ்க்கையில பார்த்தோம்னா ஒரு வார்த்தை மாத்திரம்தான் இருக்கு. கோலு தடியோட போறாரு. கடவுள் ஒரே ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து மறுபடியும் தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. இந்த வார்த்தையை இறுக்கி பிடிச்சுக்கிட்டார். அதே சாப்டர்ல 20:21 ஜேக்கப் சொல்லுவாரு, அதே வசனத்தை ரிப்பீட் பண்ணுவாரு. நீர் என்னோட இருந்து என்ன காப்பாற்றி சாப்பாடு, ஃபுட்டு, ட்ரெஸ் எல்லாமே கொடுத்து என்ன என் தகப்பன் வீட்டுக்கு எப்படி வரணும், சமாதானத்தோட. அங்க ஒரு எனிமையை நான் அழிக்க காத்திருக்கான் என்னோட பிரதர். நான் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவார். ஆனால் அவர் எனக்கு தேவனா இருப்பார். கடவுளுடைய வார்த்தையோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணுகிறாரு. அவருடைய வார்த்தை தான் அவருக்கு மனமகிழ்ச்சி. ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாவே அவருக்கு பாடுகள் தான். 20 வருஷம் அடிமைத்தனம். அப்ப பாத்தீங்கன்னா 7 வருஷம் முதல் மனைவி, அடுத்த 7 வருஷம் 2வது மனைவி, அடுத்த 6 வருஷம் மந்தைக்காக சேவித்தாரு. அப்ப நிறைய சம்பளம் பிக்ஸ் பண்றாரு லாபான். அப்ப சொல்றாரு, என் சம்பளமாகி இவற்றை நீ பார்வையிடும் போது என் நீதி விளங்கும். லாபான் அந்த இடத்துல நிறைய அநியாயம் பண்றாரு. அப்ப அவருடைய நீதி அந்த இடத்துல மறுக்கப்படுது. ஒரு குடும்பத்துல பாருங்க, சொந்த மாமன் தான், ஆனா அந்த இடத்துல நீதியா அவன் நடந்துக்கல.
அப்ப லாபானுடைய குமாரர் என்ன சொல்றாங்க, கடவுள் அவனை பிளஸ் பண்றாரு. என்ன சம்பளம் பிக்ஸ் பண்றாங்களோ அந்த படி கடவுள் அவனை ஆசீர்வதிக்கிறாரு. லாபானுடைய குமாரர் அவங்க வேற விதமா பேசுறாங்க. தகப்பனுக்கு உண்டானவைகள், எங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் எல்லாம் யாக்கோபு எடுத்துக்கொண்டு அதனாலே அவ்வளோ பெரிய செல்வவானா அவன் மாறிட்டான். அதுக்கு முன்னாடி இருக்கும் அந்த சாப்டர் 30th சாப்டர் லாஸ்ட் வசனத்துல அவன் ஒட்டகங்கள், கழுதைகள், வேலைக்காரர், வேலைக்காரிகள் எல்லாம் சம்பாதித்து பெரிய செல்வவானா அவன் மாறிடுவான்னு. சோ உங்களுக்கு பொறாம வந்துருச்சு. அந்த பொறாமனால அவங்க வீண் பழி சுமத்துறாங்க. சோ இந்த ஒரு காரியத்துல கடவுள் என்ன பண்றாரு, கடவுள் அவனுக்கு நீதி செய்யறாரு. இப்ப லாபான் சொல்றாரு, 10 முறை என் சம்பளத்தை மாற்றினான் லாபான், ஆனாலும் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. புள்ளை உள்ளவைகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொல்லும் போது ஆடுகள் எல்லாம் புள்ளியுள்ள குட்டிகளை போட்டது. கலப்பு நிறமானவைகள் உன் சம்பளமா இருக்கும் என்று அவன் சொன்னபோது ஆடுகள் எல்லாம் கலப்பு நிற குட்டிகளை போட்டது. இவ்விதமாய் தேவன் உங்கள் தகப்பனுடைய ஆடுகளை எடுத்து எனக்கு தந்தார். என்ன அருமையாக கடவுள் நீதி செய்கிற தேவன். நம் குடும்ப சூழ்நிலையில இந்த சங்கீதம் 37 ஃபுல்லாமே ஒரு கம்பாரிசன், துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். பொல்லாதவர்களை குறித்து நீ எரிச்சல் அடையாத, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல நீ பொறாம கொள்ளாத, நீ கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. உன்னோட வேலை என்ன, நீ வார்த்தையில அவரை அறிந்திருக்கிறதுல, அவரை துதிக்கிறதுல, அவரிடத்தில் ஜெபிக்கிறதுல நீ நிலைத்திரு. நான் உன்னுடைய வழிகளை நான் வாய்க்க செய்கிறேன் என்று கடவுள் சொல்கிறார். அதே போலதான் லாபான், அவனை சுற்றி எவ்வளோ அநீதி நடந்தாலும் கடவுள் சொல்றாரு, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் நான் கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. நம்மளை காண்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் நீதி செய்கிறவர். நம்முடைய நீதியை அவர் வெளிச்சத்தை போல அவர் மாற்றுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பகலை போலவும் விளங்க பண்ணுவார். நம்ம குடும்ப சூழ்நிலையில எங்கெல்லாம் நீதி இல்லையோ, ஐயோ நியாயக்கேடு நடக்குது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களையோ, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாய் அவரை மாத்திரம் நாம் தேடும் போது நம் நீதியை அவர் விளங்க பண்ணுவார். வெளிச்சத்தை போல நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல நம்மளுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுவார். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்து மிகுந்த சமாதானத்தினால் மன மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று சொல்லி அதே சங்கீதத்தில் தாவீது ராஜா சொல்லுகிறார். பாருங்களேன், யாக்கோபு குணசாலி என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒரு ஆணை குறித்து குணசாலி என்று யாரையும் குறிப்பிடவில்லை. யாக்கோபை குறித்து குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். அப்படிப்பட்ட அந்த யாக்கோபு அவனுடைய நீதியை விளங்க பண்ணி கடவுள் அந்த கானான், இஸ்ரவேல் என்ற தேசம் முழுவதையும் அவனுக்கு சுதந்திரமாய் கொடுத்தார். ஏசா தன்னுடைய குடும்பத்தார் அனைவரோடும் கூட சேயீர் மலையில் போய் குடியிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல இந்த வார்த்தையில அவன் பிடித்து கொண்டது கடவுளுடைய வார்த்தை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அந்த வார்த்தை இறுக பற்றி பிடித்து கொண்டிருக்கு. அவர் வழியை கடவுளுக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும்போது அவரே எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். எனவே பிரியமானவர்களே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாட்டை நிறைய பேர் புரிஞ்சு கொள்ளாம இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள் செய்வார்ன்றதை மட்டும் நம்ம பிடிச்சிட்டு நம்ம ஜெபித்து கொண்டிருப்போம். இன்னைக்கு உண்மையாகவே உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருப்பது என்றால் அவருடைய வார்த்தையில அந்த வார்த்தையை தொடர்ந்து படிக்கிறதே எனக்கு மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம், அவரை துதிப்பது, அவரிடத்தில் ஜெபிப்பது, அவரை குறித்து அறிந்து கொள்வது, இது எனக்கு மகிழ்ச்சியாய் மாறும்போது நம் இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்து கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். எங்களை அருமையாய் நேசிக்கிற தகப்பனே, உண்மை ஆராதிக்கிறோம், உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. அப்பா இந்த நாளுக்காய் நன்றி, எங்களை கூட்டி சேர்த்த கிருபைகளுக்காய் நன்றி. அப்பா இந்த நாளிலும் கூட எங்களுக்கு நல்ல மெசேஜ் ஆண்டவரே, இந்த ஆராதனை வழியாக கடந்து வர கிருபை தந்த தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா நாங்கள் எங்களுடைய ஜெபங்கள், எங்களுடைய இருதயத்தினுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் இந்த சமயத்தில் உங்கள் பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம். எல்லாவற்றிற்கும் நீங்கள் பதில் கொடுக்குறீங்க, நீங்கள் பதில் கொடுக்கிற தேவன் சுவாமி. அப்பா நன்றி நன்றி, எல்லாவற்றிற்காயும் நன்றி சுவாமி. அப்பா முதலாவதாக கூட நாங்கள் எங்களுடைய தேசத்திற்காக, இந்தியாவிற்காக உங்க பாதத்துல வருகிறோம் சுவாமி. அப்பா எங்களை தேசத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் சுவாமி, நீங்க அதற்காக நன்றி. அப்பா இன்னும்
விசேஷமாய் கர்த்தாவே அப்பா இயற்கை சேதங்கள்னால எங்க தேசம் அழிந்து போகாதபடிக்கு அப்பா விசேஷமாய் இந்த மழை காலங்களில நிறைய இடங்களில மண் சரிவுகள் வெள்ளப்பெருக்கு நிறைய கேள்விப்படுறோம் சுவாமி. அப்பா அந்த ஆபத்துகளிலிருந்து ஜனங்களை பாதுகாக்கும்படியா இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா அந்த வெள்ளப்பெருக்கு ஏற்படும் போது பாம்புகள்னால வேற எந்த ஆபத்தான உயிரினங்களால ஆபத்து ஏற்படாத படிக்கும், ஜனங்களுக்கு ஏற்படாத படிக்கும். அப்பா கொள்ளை நோயினால ஜனங்கள் பாதிக்கப்படாத படிக்கும் சுவாமி. அப்பா நீங்க காத்து கொள்ளும்படியாய் நாங்க இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா நீங்க அப்படியாய் செய்ய போகிற பெரிதான கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா விசேஷமாய் அப்பா நாடுகளுக்கு இடையே ஏற்பட்டு இருக்கிற அந்த சண்டைகளுக்காக யுத்தங்களுக்காக உங்க பாதத்துல வருகிறோம் சுவாமி. அநேக சேதங்கள் கர்த்தாவே அப்பா நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர். அப்பா தானியேல் புஸ்தகத்துல நாங்க வாசிக்கிறோம், ராஜ்யங்களை தள்ளி ராஜ்யங்களை ஏற்படுத்துகிற தேவன் என்று. அப்பா அந்த ராஜ்யங்களுக்கு மத்தியில ஒரு சமாதானத்தை, அப்பா அந்த ஜனங்களுக்கு மத்தியில ஒரு சமாதானத்தை, ஒரு பலத்தை நீங்க கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஒவ்வொருவருக்கும் அப்பா ஜனங்களுக்கு அந்த பயம் இல்லாத படிக்கும் கர்த்தாவே. அந்த நேரத்துல அந்த யுத்தங்களோட சமயங்களில் அப்பா அவங்களுக்கு சேர வேண்டிய உதவிகள் எல்லாம் சேரும்படியாய் நாங்கள் இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. நீங்க அப்படியாய் செய்ய போகிறதற்காய் நன்றி. அப்பா விசேஷமாய் குடும்பங்களுக்காக நாங்க இந்த சமயத்துல வருகிறோம் சுவாமி. அப்பா கணவன் மனைவிக்கு இடையில ஒரு சந்தோஷத்தை, ஒரு சமாதானத்தை தேவன் கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா பிரிவினைகளை உண்டாக்குகிற எல்லா ஆவிகளையும் அப்பா அது ஒன்றுமில்லாமல் போகும்படியாய் இந்த நேரத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உங்களுடைய வேத வசனங்கள்னால குடும்பங்களை பலப்படுத்தும்படியாய் நாங்க இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா நீங்க அப்படியாய் செய்து குடும்பத்தை கட்டும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்பா விசேஷமாய் வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா உண்மை அறிகிற அறிவில வளரும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா வாலிபனுடைய இருதயத்துல எதனால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்னா உங்களுடைய வேத வசனத்தினால் அல்லவான்னு சொன்னது போல உம்முடைய வேத வசனத்தினால் வாலிபர்களுடைய இருதயங்கள் கட்டப்படும்படியாய், ஊன்றப்படும்படியாய் அப்பா அதுல நிலைத்திருக்கும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா நீங்க அப்படியாய் செய்யும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா வாலிப பிள்ளைகள் அநேக இந்த உலகத்தினுடைய வஞ்சகத்தினால தங்களை மாய்த்து கொள்ளாத படிக்க, தங்களை இழுத்து அதுக்குள்ள போகாத படிக்கு அப்பா வாலிப பிள்ளைகளை காத்து கொள்ளும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம். அவங்க இருதயங்களை நீங்க ஆட்கொள்ளும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா நீங்க அவங்களுடைய கண்கள் திறக்கப்படும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம். உண்மை அறிகிற அறிவில வளரும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. நீங்க அப்படியாய் செய்ய போகிறதற்காய் நன்றி ராஜா, நன்றி நன்றி பிதாவே, நன்றி பிதாவே. அப்பா ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா விசேஷமாய் ஹோலி கிராஸ் காலேஜ் அந்த குரூப்ல இருக்கிற ஒவ்வொருக்கருக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம். அப்பா நல்ல உடல் சுகம் பலன் தந்து அப்பா நீங்க அவங்களை ஆசீர்வதிக்கும்படியே நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா எந்த சேதங்களும் வராதபடிக்கு காத்து கொள்ளும்படியா உங்களுடைய சிறகுக்குழு வைத்து மூடி மறைத்து கொள்ளும்படியா நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. அப்பா விசேஷமாய் அந்த ஹோலி கிராஸ் குரூப்ல போடப்பட்டு இருக்கிற எல்லா பிரேயர் ரெக்வெஸ்டுக்காகவும் நாங்க வருகிறோம். அப்பா அநேகர் கேன்சர்னாலையும் பிரெயின் ஃபீவர் நிறைய அதுல ரெக்வெஸ்ட் வந்திருக்கு. கர்த்தாவே வாதை உன் கூடாரத்தை அணுகாதுன்னு சொன்னீங்களே சுவாமி. அப்பா இந்த நேரத்துல அந்த கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அவங்களுக்கு இருதயத்துல ஒரு பலத்தை தரும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அவங்க பலன் இழந்து தங்களுடைய இருதயங்கள்ல திடனற்று போய் இருக்கிற அந்த அத்தனை பேரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு உதவி இல்லையேன்னு வேதனையா இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பண உதவி இல்லையேன்னு வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். அப்ப அந்த ட்ரீட்மெண்ட் வழியா கடந்து போகும்போது அவங்களுக்கு ஏற்படுகிற அந்த உடல் உபாதைகள்னாலே அந்த அத்தனை பேரையும் உங்க கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா பலத்தை கொடுங்க அப்பா, பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு பலத்தை கொடுங்க சுவாமி அவங்களுக்கு. அப்பா அது கடந்து போகிறது ரொம்ப கடினமான காரியம் சுவாமி. அப்பா பலன் இல்லாதவர்களுக்கு பலத்தையும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தையும் கொடுக்கிற தேவன் அல்லவா நீங்க அப்படியா ஒவ்வொருவரையும் நீங்க பலத்தை கொடுத்து சத்துவத்தை கொடுத்து முழங்கால்களை திடப்படுத்தி அப்பா அவங்கள நிற்க செய்யும்படியா நாங்க இந்த நேரத்துல ஜெபிக்கிறோம். அவங்க இந்த இடத்துல சோர்ந்து போகாத படிக்க கர்த்தாவே. அப்பா சுமை சுமந்து பாரம் சுமக்கிறவர்களை எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள்னு சொன்னீங்களே. அப்பா இந்த பாரம் சுமக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பாரத்தை நீங்க இலகுவாக்குறதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா அவங்களை நோக்கி
பார்க்கும்படியா இந்த 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 சோதனையான நேரத்துல உம்மை நோக்கி பார்க்கும்படியாகவும் உம்மை இறுக பற்றி கொள்ளும்படியான இருதயத்தை அப்பா அவங்களுக்கு தரும்படியாகும், அவங்களுக்கு சேர வேண்டிய உதவிகள் சேரும்படியாகும். அப்பா வசனம் சொல்லுகிறது ஒருத்தரை ஒருத்தர் தாங்கணும்னு சொல்லி, அதே போல சங்கீதங்கள்னாலும் பாட்டுகளினாலும் அவங்களை திடப்படுத்தணும்னு சொல்லி அப்படியாய் நாங்கள் திடப்படுத்த அந்த கிருபைகளை தரும்படியா இந்த நேரத்துல நாங்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த குரூப்ல, ஹோலி கிராஸ் குரூப்ல இருக்க ஒவ்வொருவரையும் அவங்க இருதயத்தினுடைய வேண்டுதல்கள், எண்ணங்கள் அத்தனையும் நீங்க ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம். உம்மிடத்துல இன்னும் பலப்படும்படியாய் நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலையும் இயேசு கிறிஸ்துவ வழியாக உங்கள் இடத்துல ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்க பதில் கொடுக்குறீங்கன்னு நாங்க விசுவாசித்து அப்பா துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.